உணவு பாதுகாப்பு WTO கையெழுத்து போடும்போதே முடிச்சிட்டான்னு தெரியுது இல்ல. ரேஷன் கடையை மூட போறான்னு கத்தணும்ல. நாங்க நீ பருப்பு இல்லைம்பீங்க, மண்ணெண்ணெய் இல்லைம்பீங்க, அரிசி இல்லைம்பீங்க, ஒரு நாள் விடிய காலம் போவோம், கடை இருக்காது, கடை இல்லைன்னு இதான் நடக்க போகுது. அப்புறம் என்னன்னா நீங்க மானியம் தர்றோம், நேர வங்கிக்கு வாங்கம்பீங்க. நாங்க கீழே கட்டிக்கிற லுங்கி மேல போட்டுக்கிற அங்கேயும் இல்லாத பயில்களை வங்கி பயில்களை பிடிச்சி வங்கிக்கு வான்னு இழுத்தடிச்சு கிடக்குறாங்க. வங்கியில போய் மானியத்தை கொடுப்பான், மானியத்தை வச்சுட்டு கடையில போய் வாங்கினேன். எங்க அண்ணாச்சி கடையில வாங்க முடியாது, பெரிய அண்ணாச்சி 2 பேர் இருக்கான், அதானி அம்பானி, அவங்க கடையில தான் வாங்கி சாப்பிடணும். வேணா நடக்குது. நீங்க செயல்பட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சேர்ந்து செயல்படுறது என்பது எப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு ஆட்சி வரைவு வச்சிருக்கேன். நான் வந்து ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறேன், இந்த மாதிரி ஒழிக்கணுங்கிறேன். நான் கல்வி மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கணுங்கிறேன். ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், கோழி வளர்த்தல், மீன் வளர்த்தல், வேளாண்மை செய்தெல்லாம் அரசு பணியாக மாற்றணுங்கிறேன். இது ஒரு தத்துவம், இது ஒரு வேலை திட்டம். இதை ஏற்றுக்கொண்டு வர்றவங்களை தான் நம்ம இணைச்சிட்டு போக முடியும். அப்போ தேர்தல் நேரத்தில் சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, வெல்ற கூட்டணி எதுவோ அதோட போயிடுவோன்னு நினைப்பாங்க. அவங்களோட நாங்கள் இணைய முடியாது. நாங்கள் ஜெயிக்கிற பக்கம் நிற்கிற ஆளுகள் இல்லை, நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிற ஆளுங்க. அதனால இப்போ நாங்கள் என்னுடைய உடன் பிறந்தவன் வேல்முருகன், அண்ணன் சுப உதயகுமார், இன்னும் பல அமைப்புகள் இணைஞ்சு நாங்கள் எதிர்காலத்தில் அப்படி இணைஞ்சு இயங்கணுங்கிறத முடிவு எடுத்திருக்கோம். அதை இயங்குவோம். சார், இந்த 85% இடஒதுக்கீடு மேல்முறையீட்டு மனு வந்து அது செய்யும், எனக்கு முதல்ல தெரியும். அது செய்யாது, அது வந்து இது செய்யாது. நாங்கள் விரைவில் அதிகாரத்துக்கு வருவோம். நீதிமன்றத்தின் ஆணையை நாங்கள் அப்படியே மதிப்போம். நிர்வாகம் யார் கையில் இருக்கும்? எங்கள் கையில் தான் இருக்கும். நாங்கள் 95 விழுக்காடு எங்கள் பிள்ளைகளுக்கு இடத்த போடுவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சும்மா ஏதாவது நீதி நம்ம என்ன கேட்குறோம்? நீதியை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் மதுக்கடைகளை மூட சொல்லுங்கன்னு நீதிமன்றத்துக்கு போகும்போது அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு இந்த நீதிமன்றங்கள் சொல்லிச்சா இல்லையா? பிள்ளைங்க படிக்கிறதுக்குள்ள ஒரு சட்ட பாதுகாப்பு 85 விழுக்காடு இடஒதுக்கீடு வச்சிருந்தா அதுல தலையிட்டு அதை ரத்து செய்துனா நீக்குதுன்னா, அப்ப குடிக்கிறதுல கொள்கை முடிவு இருக்குது, படிக்கிறதுல கொள்கை முடிவு இல்லையா அரசுக்கு? இது அநீதி, இது நீதி கிடையாது. உச்ச நீதிமன்றம் தானே இங்க இந்த 50 விழுக்காடை எடுத்துக்கிடுச்சு. அதுகிட்ட போய் எங்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பை கொடுங்கன்னா திருப்பி எப்படி எங்களுக்கு தரும்? அது இருக்கிறதையும் பறிச்சுட்டு தான் விடும். விடுதலை புலிகள் மீதான இந்திய அரசுடைய தொடர்ந்து அவங்களோட கோரிக்கை வந்து முழுசு நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் தொடர்ந்து இந்திய அரசு தான் பல நாடுகளுக்கு தடையை நீக்கக்கூடாதுன்னே சொல்லுது. எங்களுடைய எல்லா நகர்வுகளையும், அரசியல் விடுதலைக்கான நகர்வையும் தடை போடுறதை இந்திய அரசு தான் செய்யுது. எந்த நாட்டில் போனாலும் இந்தியா என்ன சொல்லுதுன்னு கேட்குறான். வாட் அபவுட் இந்தியா சேஸ்ங்கிறான். ஏன்னா இந்தியா ஒரு தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய துணைக்கண்டம். உலக நாடுகளின் மக்கள் தொகையில் பெரிய நாடு சீனாவும் இந்தியாவும் தான். இந்த நாடுகளோடு பல்வேறு நாடுகள் தொழில், வர்த்தகம், ராணுவம் எல்லாத்திலையும் ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்கு. அதனால தமிழர் என்கிற இனமா இந்தியா என்கிற நாட்டின் நட்பான்னு வரும்போது இந்தியா என்கிற நாட்டின் நட்பு அப்படிதான் அனைத்து நாடுகள் பார்க்குது. அப்ப அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடையை நீக்கினது எவ்வளவு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் வருதோ, அதுபோல என் நாடு வந்து எங்கள் மீது தமிழ் தேசியத்தின் மீது திணிக்கப்பட்ட ஒரு அவமானம் தான் இந்த தடை. அதை நீக்கணும். அதை நீக்கினாதான் எங்களுடைய என்ன சொல்றது, எங்களுடைய இந்த இலக்கை நோக்கிய பயணம் வந்து விரைவு. நன்றி. கர்நாடக அரசு வந்து இப்போ புதுசாக இன்னொரு அணைகளை கட்டுறதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்காக ஒரு ஆலோசனை நடத்திட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி செயல்பட்டு வருது. இது சம்பந்தமாக எடப்பாடி அரசு மோடியோட இதுவரைக்கும் எதுவும் வாய்ப்பு இருப்பது இல்லை. இப்போ கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறுது, கேரள அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறுது. ஆனால் தமிழ்நாடு அரசு மட்டும் அப்படியே கடைபிடிக்கும், நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்ட்டு. ஒரு சொட்டு தண்ணீர் உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு கர்நாடக அரசு சொல்லுது. அதுக்கு நீதிமன்ற நடவடிக்கை என்ன? அது ஒன்றும் இல்லை. பாராளுமன்ற நடவடிக்கை தான் என்ன? ஒன்றும் இல்லை. இதே தான் முல்லை பெரியாற்றில் கேரள அரசு சொல்லிச்சு. நமக்கு என்ன நடவடிக்கை இருந்தது? ஆனால் தமிழ்நாடு அரசு மட்டும் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை, சட்டத்தை, இறையாண்மையை மிக முழுமையாக கடைபிடிக்கும். அதான் இங்க இருக்கிற பிரச்சனையே.